வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். புதிய வருமான வரி சீர்திருத்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் 9 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ரஷ்யாவின் கிரீமியா பகுதியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 29 பேர் உயிரிழந்தனர். தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதிய நிதியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் வருமான வரி சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. 60 ஆண்டு கால வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக வரி நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் புதிய வருமான வரி சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முந்தைய சட்டத்தில் இருந்த பல்வேறு சிக்கலான விதிமுறைகள் நீக்கப்பட்டு வரி செலுத்துவோருக்கு எளிதான முறையில் தங்களின் கணக்குகளை தாக்கல் செய்யும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின் பேரில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அனைத்தும் 2 முறை ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டிற்கான திருத்தியமைக்கப்பட்ட ஃபாஸ்டேக் ஆண்டு கட்டணமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நிரந்தர கணக்கு எண் அட்டையான பான் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தல் மற்றும் திருத்தி அமைப்பதற்கான புதிய விதிமுறைகளும் இன்று முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. மேலும் மக்கள் இணையதளம் மூலமாக தங்களது விவரங்களை இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், பீகார் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் இன்று முதல் இந்த கணக்கெடுப்பு தொடங்குகிறது. தமிழகம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மே மாதமும், 3 மாநிலங்களில் ஜூன் மாதமும், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தலா 2 மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகல் வெளியுறவு அமைச்சர் திரு பாலோ ராஞ்சலுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மேற்காசிய மோதல் நிலவரம் குறித்து போர்ச்சுகல் அமைச்சருடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் தாம் ஆலோசனை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா குறித்தும் இன்று விவாதம் நடைபெறும். நம்பிக்கை அடிப்படையிலான ஆட்சி முறை, எளிதான வாழ்க்கை மற்றும் வர்த்தகத்தை எளிமைப்படுத்துவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. மாநிலங்களவையில் மத்திய ஆயுத காவல்படை மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. திவால் திருத்த மசோதா குறித்தும் மாநிலங்களவையில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 9 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவையில் தெரிவித்திருந்த நிலையில் 9 பேர் சரணடைந்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கச்சிரோலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் 6 நக்சலைட்டுகள் மட்டுமே தேடப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு நிலோட்பால் தெரிவித்துள்ளார். அவர்களும் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது சரணடைந்துள்ள நக்சலைட்டுகள் குறித்த தகவல்களை அளிப்போருக்கு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடனக் கலைஞர்கள் நடனமாடியும் பாட்டு பாடியும் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் மேளதாளம் முழங்க நடனக் கலைஞர்கள் பாட்டு பாடி கரகாட்டமாடி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பேருந்து நிலையத்தில் கடைகள், பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளிடம் தேர்தல் விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர் சுய உதவிக்குழுவினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுமார் 2000 ஏக்கரில் காஃபி பயிரிடப்பட்டு வருகிறது. அண்மையில் பெய்த மழை காரணமாக இந்த ஆண்டு காஃபி பயிர் செழித்து வளர்ந்திருப்பதுடன் கூடுதல் மகசூல் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஏற்காட்டில் காஃபி விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கே விளைவிக்கப்படும் காஃபி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சில்வர் ஓக் மரங்களுக்கிடையே ஊடு பயிராக காஃபி பயிரிடப்பட்டு வருகிறது. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2000 ஹெக்டேர் பரப்பளவில் காஃபி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்காட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை காஃபி அறுவடை நடைபெறுகிறது. கடந்த மாதம் பெய்த திடீர் மழை காரணமாக ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் காஃபி செடிகள் செழித்து வளர்ந்து தற்போது பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. விவசாயிகளிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஏற்காடு மலைப்பாதை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்காடு மலைப்பாதையில் பூத்து குலுங்கும் காஃபி மலர்கள் சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளதுடன் பூக்களின் வாசம் கவர்ந்திருப்பதாக உள்ளது. செடிகள் அனைத்தும் சீராக பூக்கள் விட்டுள்ளதால் இந்த ஆண்டு கூடுதல் மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். ரஷ்யாவின் கிரீமியா பகுதியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 29 பேர் உயிரிழந்தனர். கிரீமியா தீபகற்ப பகுதியில் 23 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த ராணுவ போக்குவரத்து விமானம் நேற்றிரவு கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து விபத்தில் சிக்கியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வலியுறுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரான் கடல் பகுதியிலிருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறப் போவதில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ள போதிலும் இந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தொடர அதிக பொறுப்புணர்வுடன் கூடிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கான ராணுவ ஒத்துழைப்பு போதிய அளவில் இல்லை என்றும் அவர் கூறினார். தாக்குதலை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்ட சூழலிலும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்காசியாவில் செயல்பட்டு வரும் அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைத்து இன்று முதல் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்காசியாவில் செயல்படும் பிரபல நிறுவனங்களான மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள் உள்ளிட்ட 18 நிறுவனங்களின் பட்டியலை ஈரான் புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ளது. ஈரான் நாட்டின் தலைவர்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை தொடரும் பட்சத்தில் அந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் நீடித்து வரும் வெப்ப அலைகளை தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை, புனே, நாசிக், ஷோலாப்பூர் உள்ளிட்ட நகரங்களிலும் மராத்வாடா பகுதியிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. வரும் 12ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி லக்னோவில் இரவு மணி 7:30க்கு தொடங்கும். மாலத்தீவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. மாலை 4:15க்கு நடைபெறவுள்ள போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்த்து விளையாடுகிறது. இரவு 9 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய வருமான வரி சீர்திருத்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் 9 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ரஷ்யாவின் கிரீமியா பகுதியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 29 பேர் உயிரிழந்தனர். தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.